இப்படி கேட்க ஆவலர்கள் கோடி. கடலுக்குள் குளித்தாடி வரும் மஞ்சள் நிலவே, உடலுக்குள் எழுந்தாடி அருளும் வெள்ளி நிறமே, என் காதல் போதையில் உன்னை வணங்கலாம், உன்னை வானம் வரை விட்டு மகிழலாம். இது இளமை காதல் திரையில் மகிழ தேடி செல்லும் பணத்தில். இங்கு கூறுவது அந்த இளமை இரகசிய உடல் பக்திக்கு அந்த பொருளை சித்தர்கள் பரிபாஷை அர்த்தம் கூறுவது. பக்திக்கு ஈடுபடும் உடல் பொருட்கள் மனித உடலை குறித்து கூறுவது. இப்படி கூறுவது மனித கோட்டைக்குள் மத கூட்டம் சுழற்றி அடிக்கும் காற்றாய். அதற்குள் தமிழ் மதம் உடையோர் அகப்படுவர் அநேகம் பேர் அகப்பட்டு கொண்டிருப்பார். அதற்கு உங்கள் மதம் நீங்கள் பேசவில்லை. அப்படி புரிய உங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு பங்கு வையுங்கள். மலைவாழ் மக்களுக்கும் உங்கள் கைபேசி மூலம். இங்கு அடுத்த நிழலை தீண்டி தமிழில் 49,000 ஓலைச்சுவடிகள் தஞ்சாவூரில் உள்ளது. அவைகள் எதுவும் கூறவில்லை. உண்மை எழுத்துக்கள் சொரிந்த உடல்களில் அருந்திய அமிர்தம் சொந்த உடலை தீண்டி மென்றது. உலக மன்றத்தில் கோடிகள் இறைத்தாலும் மறை தீர்த்து கூறாது தமிழ் போல. 75 பாகம் முதல் 79 கூறுவது தமிழை தேவ பாஷையில் தமிழ் அர்த்தம் உடலை கூறுவது. அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். உயிரெழுத்து 12 உ ஏ ஏ உடல் பொருள். பக்தி யோகம் படிப்பவர்களுக்குள்ள விதிமுறையை கூறுகிறது. இன்று தமிழ் மத பண்டிதன்மார்கள் அனைவரும் கூறுகிறார்கள் திருமந்திரம் அர்த்தம். இங்கு வரும் வார்த்தைகள் அங்கு வருகிறது. ஆனால் அதற்கு அர்த்தம் வேறு தரத்தில் இங்கு கூறுவது. ஓமன் ஆன்மாவு. ஊமை எழுத்து ஹம்சம். மகர ஒன்று அஜபா மந்திரம். இப்படி 3 அர்த்தம் கூறுகிறது. ஊமை எழுத்து தியானத்தில் இருப்பது தன்னை மறந்து. அப்போது ஊமைதான், எழுத்து கிடையாது. அதன் சரித்திரம் பட்டினத்தார் சித்தர் தியானத்தில் தன்னை மறந்து இருந்து செய்த செயலால் அவர் கழுமரத்தில் ஏற்றப்பட்டார். அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கு புரியும். அப்படி இருப்பதும் ஊமை எழுத்து ஹம்சத்தில் இருந்தது. அஜபா மந்திரம் ஜபிக்கப்படாத தன்னை மறந்து இருந்த நிலை, அந்நிலை உடலில் ஆவது. அது தினங்கள் இருப்பது. ஊமை கிணறு உடம்பு. ஊமை மொழி அஜபா மந்திரம். ஊர் முக்தி உடம்பு. முக்தி என்றால் பக்தி தத்துவம் நேடிய உடலின் முக்தி. ஊர் என்பது நாம் இன்று பல ஊர்கள் அந்நிய ஊரை கூறுவது, இங்கு உடலை கூறுவது. ஊர் புகுதல் முக்தி அடைதல். ஊரினுள் உடலினுள் மனத்தினுள். ஊரும் சகரத்தை ஒருமின். சிகரம். அது 6 ஆதார எழுத்தில் வருவது. நம சிவய. அதில் அந்த சி வருவது. உழலொன்று வித்து ஒருங்கின காலத்து. ஊழலொன்று வித்து ஒருங்கின காலத்து. இன்று ஊழல் என்றால் அரசியல் ஊழல், பண ஊழல், அதை கூறுவது. இங்கு உடலை கூறுவது. தவமுயற்சி கைகூடிய காலத்து. ஊழி அகல் உடல். ஊழி உடல் அகல்
உள்ளில் அகம், உள்ளில் வாயு செயலால் நடக்கும் உடல். ஊற்றுக்கை அமிர்த பெருக்கை, ஊற்றுக்கை அமிர்த பெருக்கை, அதாவது ஊறி வருவது, அமிர்து குடிப்பது, அது குண்டலினி யோக பெயரில் வருவது. ஊற்று பசுக்கள் சிவத்தத்துவம் ஏழும். பசுக்கள் எந்த நாட்டில் இப்படி ஊற்று பசுக்கள் கிடைக்கும்? உடலுக்குள் சிவத்தத்துவம் ஏழும். அது 36 தத்துவத்தில் வருவது. ஊறுதல் 32 அதி, ஊறுதல் 32 அதி. அப்படி என்றால் அடுத்த தொடர்பு. அப்போது ரேசகம் 32 மாத்திரை நேரம் காற்று வெளிவருவது ரேசகம். அது பிராணயாம செயலில் 16 மாத்திரை உள்ளில் ஏற்றுவது, அன்னக்குடலில் 64 மாத்திரை நிறுத்தி 32 மாத்திரை நேரம் அந்த சூடு குறிவைத்து மலதுவாரத்தின் வழி குறிவைத்து சங்கில் கூடி மூக்கு வழி வெளியே வரும் காற்று ரேசகம். ஊறும் அருவி உயர்வரை உச்சிமேல், ஊறும் அருவி உயர்வரை உச்சிமேல், மேருவில் இருந்து வரும் அமிர்தம். மேரு உடலில் நடுநாடியிலிருந்து வரும் அமிர்தம். ஊன் ஊறல், ஊன் ஊறல் சரீரத்தில். சுக்லம் ஸ்ரோணிதம், சுக்லம் சுரோணிதம், அமிர்தம் அமுரி. ஊன் கரும்பாகிய ஊநீர், ஊநீர் வரும், ஊன் கரும்பாகிய ஊநீர் வரும். உடம்பில் சுவை நீராகிய அமிர்தம் பெருகும். எட்டிப்பழம் எளிதில் சிக்கும் இக்கனி. எட்டிப்பழம் மரத்தில் உள்ள எட்டிப்பழம் கிடையாது. இங்கு புனல் இன்பம், புனல் புனல் இன்பம். அதேது உங்கள் முகசக்தி சுகமடையும் காமச் செயல். அது இங்கு பக்தியில் புனல் இன்பம் என்பது தாபதபசு சூடில் முகம் 5 முகசக்திகளை உருக்குதல் அதன் செயலில். எட்டியும் வேம்பும், வேம்பும் எட்டியும் வேம்பும். சுக துக்கம் உலகியல் அனுபவங்கள், சுக துக்கம் உலகியல் அனுபவங்கள். உலகியல் உலகத்தை குறித்து கிடையாது, உடல் உலகம் ஆனதின் செயல்கள். எடுக்கும் தாமரை இல்லத்துள்ளது, எடுக்கும் தாமரை இல்லத்துள்ளது. இல்லம் உங்கள் வசி வீடு கிடையாது. எடுக்கும் தாமரை கையில் ஏற்றும் தாமரை கிடையாது. உடம்பில் உள்ள சகசிராரம், உச்சித்துளை, உச்சி, அதை கூறுவது. எரிக்கொள்ளி மூலாகினி. இந்த எரிக்கொள்ளி என்பது உங்களில் மூலத்தில் சூடு. ஆனால் பிராணயாம சூட்டில் அந்த ரேசகம் என்ற செயலில் கூடி அங்கு சூடு உருவாவது, நிறம் மாறுவது. எருவிட்டு, எருவிட்டு, எரு சாணகம் கிடையாது. தத்துவ விசாரணை செய்து சிவ சிந்தனை செய்து எருவிட்டு வந்து எருவிட்டேன் என்று கிரந்தங்களில் வரும் வார்த்தைகளின் பொருள் இப்படியாக புரிய வேண்டும். எலி ஜீவன், அந்த எலி ஜீவனா, அது உடல் செயலில் வரும் பெயர் எலி ஜீவன். அதை நாம் இன்று பிடித்து வைத்து எதை செய்தும் காரியம் கிடையாது.
எழு கடல் ஏழு பிறவி. எழு கடல் ஏழு பிறவி அது எதை குறிக்கிறது? சிவவாக்கியர் 10 வார்த்தையில் 3ஆம் வார்த்தை எழு மறுக்கடல்கள் ஏழும் நீ, அது திருமந்திரத்தில் வருகிறது. மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் அனைத்து செயலிலும் அவர்கள் குறிப்புகளில் வருவது. எழுகோடி மந்திரம். எழுகோடி உடல் எழுச்சியில் புதிய. கோடி என்றால் என்ன? இன்று கோடிகள் கூறுகிறோம், கிடையாது. முன்னால் கோடி என்பது இறந்த உடலுக்கு புது துணி போடுவது. இங்கு உடல் செத்து தபசில் இருந்து மறுபிறவி வருவது, தாபதபசு. அதில் நம சுவ ஹ சுவத வௌஷட் வஷட் பட் ஹிம். இது சகஸ்ரார மந்திரத்தில் வரும். இங்கு இது உடலுக்குள் காண்பது. எழுதா புத்தகத்தோட்டில் பொருள். எழுதா புத்தகத்தேட்டின் பொருள். எழுதாத்த புத்தகம் தேட்டின் பொருள். அது மறைப்பொருளை, வேத பொருளை, அதாவது இங்கு கூறும் அர்த்தங்கள் மறைப்பொருள், வேதப்பொருள் என்பது. என் கை இருள். என் கை இருள். நெற்றி, கை ஐ நெற்றி. என்னிடத்து உள்ள அஞ்ஞானம் மனசு. ஏணி, ஏணி 36 தத்துவங்கள். ஏணியை வைத்து மரம் ஏறுவது கிடையாது. இங்கு 36 தத்துவங்கள். இதற்கு முன்னால் சூரியநாதன் கூறியது. அதன் செயல், அதன் பொருளை காணுவது. நடுநாடி அது என்பதும். ஏழை எழுப்பி, மேலெழுப்பி, ஏழு துறவு, 6 ஆதாரம் கடந்து சகசிராரமும், 6 ஆதாரமும் சகசிராரமும் 7 துறவு. ஏற்றம் 2. கிரந்தங்களில் நீங்கள் படிக்கும் ஓலை சுவடிகளில் வருவது ஏற்றம் 2. ரேசகம், பூரகம், அது பிராணாயாம செயல், அதை சுருக்கமாக கூறுவது. அப்போது ஏற்றம் 2 என்றால் ரேசகம், கும்பகம், பூரகம் அதன் அர்த்தங்கள் கூற வேண்டாம். ஏற்றம் 2 தெரிந்தவருக்கு அதன் உட்பொருள் புரியும். ஏற்றவன், ஏற்றவள் தலைமகள், ஏற்றவன் தலைமகன். அது எது? இல் என்றால் பெண் சக்தி, உடலில் நீர் சக்தி, இந்திரிய சக்தி. தலைமகள் மூளைக்கு. ஏற்றவன் ஆண் சக்தி, மூளைக்கு. இங்கு 2 சந்திரன் சூரியன், இடது கண்ணு வலது கண்ணு. சக்தி சிவன், 2 கண்ணிலிருந்து உருவாகும் மேல் கணக்கில் வரும் செயல். ஏறுதல் பூரகம் ஈரட்டு. அதாவது ஏறுதல் பூரகம் ஈரட்டு. ஏறுதல் காற்றை ஏற்றுதல். பூரகம் 16, ஈரட்டு 32. அப்போது பூரகம் ஈரட்டு 16 மாத்திரை நேரம் உள்ளில் இழுப்பது ஆகியது பூரகம். ஏறும் பெரும்பதி 7. ஏறும் பெரும்பதி 7. 7 மலை ஆகிய 7 ஆதாரங்கள்.
இன்று பாட்டு ஏழுமலையான் என்பது எதை கூறுகிறது? இங்கு ஏது கூறுகிறது? 7 ஆதாரங்களும். 7 ஆதாரங்கள் என்றால் என்ன? இங்கு கூறியது 6 ஆதாரமும் சகசிராரமும். இப்படி இதன் உள்ளில் இதன் வட்டத்துக்குள் இருந்து நாம் புரிந்தால் இச்செயல் நீங்கள் எந்த தமிழ் கிரந்தங்கள் படித்தாலும் அதில் இச்சொற்கள் பொருள் புரியும். ஏன்ற வியந்திரம் 12 அங்குலம். ஏன்ற வியந்திரம் 12 அங்குலம். அப்போது என்ன வேண்டும்? 12 அங்குலம் இயங்கும் பிராணன். அது இயங்குகிறது. 12 அங்குலம் இயங்கும் மூச்சு நிறுத்துவது ஏது? 6 கால் கொண்டு எழுந்த புரவி. இங்கு ஏன்ற வியந்திரம் 12 அங்குலம். 12 அங்குலம் இயங்கும் பிராணன். 5 அகம் 5 பொறைகளால் ஆகிய உடல். இப்படி தமிழை திருத்தமிழாக்கி தேவ பாஷையை புரிந்து கூறுவது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அறிவு இதன் மூலம் வளர இங்கு கூறும் அர்த்தங்களை எழுதி வைத்தால் நன்று. காரணம், நீங்களும் உங்கள் குடும்பத்தார் யாராவது இருக்கலாம், அவர்கள் இந்த கிரந்தங்கள் படிப்பார்கள். இங்கு உள்ள கிரந்தங்கள் என்றால் மாணிக்கவாசகர் தமிழ் சித்தர்களுடைய புஸ்தகம் படிக்கும்போது அர்த்தங்கள், அங்கு வரும் சொல்லின் பொருள் இது போன்றது வாங்க இன்று கடையில் கிடைக்காது. அதனால் தான் கூறுவது நீங்கள் படிப்பது இங்கு கேட்பது நன்றாக உணர்ந்தால் உலகில் நீங்களும் எந்த தனிமையிலும் தமிழ் சித்தர்களை வைத்து கூறலாம். அந்நிய நிழலை தீண்டாமல். இங்கு கூறுவது அனைத்தும் உடலில் பொருள் காண்பது. உடல் பொருள், உடலை குறித்து கூறுவது. இதை வேறு எங்கு கூறினாலும் சரி வராது. அறிவு, தன்னறிவு, பொன்னறிவு. அறிவால் வளர்வது நன்று.